السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد أشرف المرسلين. أما بعد. கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் உரிய என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, விசேஷமாக இலங்கையில் வாழக்கூடிய முஸ்லிம் சகோதர சகோதரிகளுக்கும் இந்திய முஸ்லிம்களாகிய முழு உலகத்திலும் எல்லா நாடுகளிலும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் அனைவருக்கும் அசையத் அலவி சாலிஹ் மௌலானா அல் முர்சி என்னும் நான் வேண்டிக் கொள்ளும் வேண்டுகோள் என்னவென்றால், இன்றைய தினம் 8ஆம் திகதி நவம்பர் மாதம் 2020 ரபியுல் அவ்வல் பிறை 21ஆக இருக்கிறது ஸ்ரீலங்காவில். வேறு நாடுகளில் பிறை 22ஆகவும் இருக்கலாம். நாம் அனைவரும் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விடயம்தான், மிகவும் சோகத்தோடு கவலையோடு பேண்டமிக் கோவிட்-19 என்னும் கொரோனா வைரஸ் தொற்றின் மூலம் முழு உலக மக்களும், முஸ்லிம்கள், முஸ்லிம் அல்லாத மாற்று மதத்தினுடைய அனைத்து சகோதர சகோதரிகளும் கஷ்டப்பட்டு ஏங்கி தவித்து கொண்டு இந்த நோயால் பீடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் பல லட்சக்கணக்கான மக்கள் உயிரிழந்து பூமிக்கு கீழே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சரித்திரத்தையும் நாம் கேட்டுக்கொண்டும் கேள்விப்பட்டு கொண்டும் இருக்கிறோம். எனவே என் அருமை சகோதரர்களே, பேரன்பு பெருமக்களே, உங்கள் அனைவரிடத்திலும் நான் வேண்டிக் கொள்வது என்னவென்றால், நாம் என்னென்ன முயற்சிகளை எடுத்தாலும் அல்லாஹுவுக்கு மட்டும்தான் சக்தி இருக்கிறது. அல்லாஹுடைய சக்தியை கொண்டுதான் மற்றவர்களால் இயங்கலாம் என்பதை நாம் ஈமான் கொண்டிருக்கிறோம். வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா. நமக்கு நல்லதாக தோன்றினாலும் கெட்டதாக தோன்றினாலும் உலகத்தில் எப்படிப்பட்ட ஒரு விஷயமாக இருந்தாலும் அல்லாஹுடைய கலா கதிரில் இருந்துதான், அல்லாஹுடைய நாட்டத்தில் இருந்துதான் வருகிறது என்பதை நாம் நம்பி இருக்கிறோம். அது மட்டுமல்லாமல் அடிக்கடி நாம் ஓதக்கூடிய அதிகமான ஓதல்களில் உள்ள ஒரு விடயங்களில் ஒன்றுதான், சுபஹானக மா அபத்னாக ஹக்க இபாதத்திக். யா அல்லாஹ், நீ மிகவும் பரிசுத்தமானவனாக தூய்மையானவனாக இருக்கிறாய். உன்னுடைய இபாதத்தை சரியான முறையில் எங்களால் செய்ய முடியாமல் நீ எப்படி எங்களிடத்திலிருந்து இபாதத்தை எதிர்பார்க்கிறாயோ அந்த அமைப்பில் எங்களால் செய்ய முடியாமல் குறையுள்ளவர்களாக பாவிகளாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். யா அல்லாஹ், you are the possessor of glory. We have not offered worship for you in the manner you deserve to be worshipped. Ya Allah, சுபஹானக மா அரஃப்னாக ஹக்க மஅரிஃபத்திக். யா அல்லாஹ், உன்னை எவ்வாறு அறிந்து விளங்கி நாம் அமல் செய்ய வேண்டுமோ, வணங்க வேண்டுமோ அந்த முறையில் எங்களால் உன்னை அறிய முடியாது. யா அல்லாஹ், நாம் பாவிகளாக இருக்கிறோம், வீணானவர்களாக இருக்கிறோம், நேரத்தையும் வீணாக்குகிறோம், உணவுகளையும் வீணாக்குகிறோம், எந்த நேரமும் உன்னை மறந்தவர்களாக கஃப்லத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். யா அல்லாஹ், எனவே எங்களால் நீ எதிர்பார்க்கும் அளவுக்கு எங்களால் உன்னை அறிந்து கொள்ள முடியாது. யா அல்லாஹ், you are the possessor of glory. We do not know you in the manner you deserve to be known. அதே போன்று சுபஹானக மா ذكرناك حق ذكرك. ரஹ்மானே ரப்பே, நீ மிக்க பரிசுத்தமானவனாக தூய்மையானவனாக இருக்கிறாய், கீர்த்தியுள்ளவனாக இருக்கிறாய். உன்னை எவ்வாறு நாம் திக்ர் செய்ய வேண்டுமோ, உன்னை எவ்வாறு நாம் ஞாபகப்படுத்த வேண்டுமோ, உன்னை எவ்வாறு நாம் தொழுது ஞாபகப்படுத்த வேண்டுமோ அந்த அமைப்பில் குர்ஆனிலே வஅகிமிஸ் ஸலாத்த லிதிக்ரி என்று நீ சொல்கிறாயே, என்னை நினைவு கூறுவதற்காக நீங்கள் தொழுகையை நிலைநிறுத்துங்கள் என்று சொல்கிறாயே. யா அல்லாஹ், அந்த அமைப்பில் எங்களால் உன்னை நினைக்கும் அளவுக்கு, நீ எதிர்பார்க்கும் அளவுக்கு எங்களால் உன்னை திக்ர் செய்து கொள்ள முடியாது. யா அல்லாஹ், you are the possessor of glory. We have not remembered you in the manner you deserve to be remembered, because we are totally incapable of doing so. Ya Allah,
எங்களால் நீ எதிர்பார்க்கும் ஒன்றையும் செய்ய முடியாது. உன்னுடைய நாட்டம் இல்லாமல் உலகம் அசைய மாட்டாது. உன்னுடைய நாட்டம் இல்லாமல் எப்படிப்பட்ட சக்தி வாய்ந்தவர்களுக்கும் எதுவும் செய்ய முடியாது யா அல்லாஹ் என்ற ஈமானோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே ரப்பே ரஹ்மானே, உன்னுடைய திருக்குர்ஆனிலே சூரத்துல் அன்ஆம் 32வது ஆயத்திலே நீ நமக்கு சொல்லி காட்டும் பொழுது உன்னுடைய ஹபீபான கண்மணி நாயகம் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சங்கையான லிசானுல் ஹக் என்னும் அந்த நாவினால் வெளியாக்கப்பட்ட இந்த குர்ஆன் ஆயத்துகளுள் ஒன்றை நான் இந்த இடத்திலே எனது கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, உங்களுக்கு நான் முன்வைக்கிறேன். வமல் ஹயாத்துத் துன்யா இல்லா லஇபுன் வ லஹு வலத்தாருல் ஆகிரத்து கைருல் லில்லதீன யத்தகூன் அஃபலா தஅகிலூன் என்று அல்லாஹ் ஒரு கேள்வியாக கேட்டு இந்த ஆயத்தை முடிக்கிறான். அதாவது வமல் ஹயாத்துத் துன்யா இல்லா லஇபுன் வ லஹு, இந்த உலகம், நாம் வாழக்கூடிய இந்த உலகம் இருக்கிறதே, வெறுமனே இந்த உலகம் வெறும் விளையாட்டு பொருட்களாகவும் வெறுமனே நேரத்தை வீணாக்கக்கூடிய கூத்தாட்டங்கள், களியாட்டங்கள், வீண் விளையாட்டுகளும் கூத்துகளும் கும்மாளங்களும் மட்டுமே ஒழிய இந்த உலகத்தில் வேறொன்றும் கிடையாது. வலத்தாருல் ஆகிரத்து கைருல் லில்லதீன யத்தகூன், மறு உலகமாகிய கபருடைய வாழ்க்கையும் மஹ்ஷருடைய வாழ்க்கையும் சுவர்க்கத்தினுடைய வாழ்க்கையும் தான் தக்வா உள்ளவர்களுக்கு, அல்லாஹுவை பயந்து அல்லாஹுவை அன்பு வைத்து அல்லாஹுடைய நபியான கண்மணியான முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முஹப்பத்து வைத்து அவர்களை பின்பற்றி சுன்னத்தான அமல்களை தேடி தேடி பின்பற்றி நடந்து அவர்களை தனது குடும்பங்களை விட, சொத்து செல்வங்களை விட, தனது உயிரை விட அவர்களை மதித்து கண்ணியப்படுத்தி அவர்கள் மீது அதிகமான ஸலவாத்துக்களை எல்லாம் ஓதி அவர்களுக்கு நன்றி செலுத்தக்கூடிய தக்வாதாரிகளுக்கு தான் மறு உலகம் மிகவும் சிறந்ததாக இருக்கிறது. இந்த உலகம் வீணான விளையாட்டுகளும் வீணான நேரத்தை வீணாக்கக்கூடிய கூத்தாட்டங்களுமே அல்லாமல் வேறொன்றும் கிடையாது. மறு உலகம்தான் தக்வா உள்ளவர்களுக்கு மிகவும் சிறந்தது என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் ஒரு கேள்வி கேட்கிறான். அஃபலா தஅகிலூன், நீங்கள் இதை அறிய மாட்டீர்களா? உங்களுக்கு இதை விளங்கக்கூடிய சக்தி கிடையாதா? நபிமார்கள், ரசூல்மார்கள் வந்து இந்த உலகத்தை பற்றியும் ஆகிரத்தை பற்றியும் சொல்லிவிட்டு சென்ற அனைத்தையும் பார்த்து படிப்பினை பெற்று கொஞ்சம் புத்தியோடு நடந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தஆலா நமக்கு திட்ட தெளிவாக சொல்லி காட்டுகிறான். இந்த குர்ஆன் ஆயத்தினுடைய டிரான்ஸ்லேஷன், the life of this world is nothing except a pastime and sport, and undoubtedly the abode of the hereafter is better for the pious, so don't you have sense என்று அல்லாஹு தஆலா கேட்கிறான். எனவே என் அருமை சகோதரர்களே, பேரன்பு பெருமக்களே, தாய்மார்களே, நாம் அறிந்த விடயம்தான் இந்த கோவிட்-19 கொரோனா வைரஸ் முழு உலகத்தையும் ஆட்டி அசைத்து கொண்டிருக்கிறது. எல்லோரும் பயத்தாலும் பீதியாலும் அச்சத்தாலும் நடுங்கிக் கொண்டிருக்கிறோம். எனவே இந்த உலகத்திலே வாழக்கூடிய முஸ்லிம்கள், முஸ்லிம் அல்லாத மாற்று மதத்தவர்களை சேர்ந்தவர்கள், அதாவது பௌத்தர்கள், கிறிஸ்தவர்கள், இன்னும் இந்துக்கள், தமிழ் பேசக்கூடியவர்கள், தமிழ் பேசாத இந்துக்கள், அதே போன்று முழு உலகத்திலும் உள்ள அனைத்து மாற்று மதத்தவர்களுக்கும் நாம் துஆ கேட்பதற்காக வேண்டி அவர்களுக்கு இந்த கோவிட்-19 கொரோனா வைரஸ் தொற்று நோயிலிருந்து அல்லாஹ் பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கிறது. நாளை திங்கட்கிழமை 9வது தினம் 9ஆம் தேதி இன்ஷா அல்லாஹ் அனைவரும் முடியுமானவர்கள் இன்ஷா அல்லாஹ் நோன்பு நோற்று அல்லாஹ்விடத்திலே துஆக்களை கேட்டால் நிச்சயமாக அல்லாஹ் ஒரு நிவாரணத்தை தருவான். 2 விடயங்களுக்காக நான் உங்களை நோன்பு வைக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். ஒன்று, முக்கியமான ஒரு சுன்னத்தான நாள் திங்கட்கிழமை, கண்மணி நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த நாளும் திங்கட்கிழமை தான், வஃபாத்தான நாளும் திங்கட்கிழமை
திங்கட்கிழமை தான். அதே போன்று இது ரபியுல் அவ்வல் மாதமாகவும் இருக்கிறது. எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு திங்கட்கிழமையிலும் நோன்பு வைத்தார்கள். அதன் பிறகு சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, நீங்கள் திங்கட்கிழமைகளில் நோன்பு வைப்பதற்குரிய காரணத்தை நாம் அறிந்து கொள்ளலாமா என்று கேட்ட உடனே கண்மணி நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அன்றைய தினத்தில் தான் நான் பிறந்தேன். எனவே நான் பிறந்ததை நினைத்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவதற்காக அல்லாஹ்வுக்காக வேண்டி நான் அன்றைய தினம் திங்கட்கிழமையில் நான் நோன்பு வைக்கிறேன் என்று சொன்னார்கள் கண்மணியான முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே திங்கட்கிழமை நோன்பு வைப்பது மிக முக்கியமான சுன்னத்தாக இருக்கிறது. எனவே திங்கட்கிழமையில் நாளைய தினம் திங்கட்கிழமை 9ஆம் தேதி அனைவரும் முடியுமானவர்கள் இன்ஷா அல்லாஹ் நோன்பு வைக்கும்படி நான் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். நோன்பு வைப்பதற்குரிய காரணம் 2. ஒன்று, முழு உலகத்தில் உள்ள முஸ்லிம்களுக்கும் மாற்று மதத்தவர்கள் அனைவருக்கும் ஒரு நிவாரணத்தை அல்லாஹ் நமக்கு தர வேண்டும். கோவிட்-19 என்னும் கொரோனா வைரஸ் அதிசீக்கிரம் அவசரமாக இந்த உலகத்தை விட்டு ஓடி ஒளிந்து விட வேண்டும். அது மட்டுமல்லாமல் 2வது விடயம், இலங்கை நாட்டிலே முஸ்லிம்கள் மௌத்தாகினால் அது சிறுவர்களோ பெரியவர்களோ ஆண்களோ பெண்களோ அவர்கள் நல்லடக்கம் செய்யப்படாமல் எரிக்கப்படுகிறார்கள். எனவே அந்த எரிக்கப்படக்கூடிய அந்த வேதனை முழு உலக முஸ்லிம்களையும் நெஞ்சை உருக வைக்கும் அளவுக்கு நெஞ்சுக்குள்ளே கல்விலே மிகப்பெரிய ஒரு பாரமாக இருக்கிறது. அதன் மூலம் உலகத்தில் மிகப்பெரிய பிரச்சனைகள் வராமல் இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டியும் இந்த கிரிமேட் பண்ணக்கூடிய எரிக்கக்கூடிய தன்மையிலிருந்து முஸ்லிம்கள் அனைவரும் நல்ல முறையில் நல்லடக்கம் செய்யப்படக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா நமக்கு தர வேண்டும் என்ற 2வது நோக்கத்தையும் வைத்து நாம் அனைவரும் நோன்பு வைத்து நோன்பு திறப்பதற்கு ஒரு மணித்தியாலங்களுக்கோ அல்லது 45 நிமிடங்களுக்கோ முன்பதாக வுது செய்து அல்ஹம்துலில்லாஹ் சூரா யாசீனை ஒரு தடவை ஓதி, சூரத்துல் ஃபாத்திஹா ஒரு தடவை, சூரா யாசீன் ஒரு தடவை, குல் ஹுவல்லாஹு அஹத் 3 தடவை, குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் அஊது பிரப்பின் நாஸ் இதையும் ஓதி, அதே போன்று நாம் செய்த பாவங்களுக்காக செய்த வீண் விரயங்களுக்காக தௌபா செய்து அல்லாஹ்விடத்திலே மீண்டு மன்றாடி திக்ருகளும் ஸலவாத்துகளையும் அதிகமாக ஓதிய பின்பு அல்லாஹ்விடத்திலே நோன்பு திறக்க முன்பதாக கையேந்தி துஆ கேட்டு மன்றாடி முழு உலகத்திலும் உள்ள எல்லா மதத்தவர்களுக்கும் துஆ கேட்டுவிட்டு இலங்கையில் விசேஷமாக முஸ்லிம்களுக்கு எந்த விதமான மௌத்துக்கு பின்பு இதன் பிறகு எரித்து விடாமல் கிரிமேட் பண்ணி விடாமல் அவர்களை நல்லடக்கம் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் நமக்கு தருவாயாக என்று இலங்கை வாழ் முஸ்லிம்களுக்கும் இலங்கை அல்லாத இந்தியாவிலிருந்து முழு உலகத்திலும் வாழக்கூடிய அனைத்து முஸ்லிம்களிடத்திலும் நான் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறேன். அது மட்டுமல்லாமல் சூரா யாசீன் லிமா குரிஅத் லஹு, யாசீன் சூராவை யார் ஓதுகிறாரோ ஓதி துஆ கேட்கிறாரோ அந்த துஆ கபூலாக்கப்படும். எந்த நோக்கத்தோடு துஆ கேட்டாலும் அது கபூலாக்கப்படும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். இன்னும் ஒரு ஹதீஸிலே சூரா யாசீன் கல்புல் குர்ஆன், குர்ஆனுடைய இருதயம், ஹார்ட் ஆஃப் த குர்ஆன், சூரா யாசீன் குர்ஆனுடைய ஹார்ட், இருதயம் என்று சொன்னார்கள். இன்னும் ஒரு தடவை கண்மணி நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூரா யாசீனை சக்கராத்தில் உள்ளவர்களுக்கு அதே போன்று மௌத்தானவர்களுக்கு சூரா யாசீனை ஓதுங்கள், அது அவர்களுக்கு நிவாரணம் கிடைக்கும் என்ற கருத்தில் இன்னும் ஒரு ஹதீஸும் இருக்கிறது. எனவே கண்ணியமான என் அருமை சகோதரர்களே, பேரன்பு பெருமக்களே, ஸ்ரீதேவிகளே, தாய்மார்களே, சகோதரிகளே, சூரா யாசீனை ஓதி அல்லாஹ்விடத்திலே நோன்பு திறக்கும் நேரத்தில் துஆ கேட்டால் நிச்சயமாக அல்லாஹ் ஒரு மறுமலர்ச்சியை தருவான், முழு உலகத்திற்கும் பரக்கத்தை தருவான். அவருடைய கலா கதிரில் எதுவாக இருந்தாலும் அல்லாஹ் முஸ்லிம்களுடைய முஃமின்களுடைய துஆவின் காரணமாக, துஆ பரக்கத்தின் காரணமாக நிச்சயமாக அல்லாஹ் அதில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவான் என்ற நல்லெண்ணத்தோடு நம்பிக்கையோடு அல்லாஹ்விடத்திலேயே நாம் கையேந்தி துஆ கேட்போம். அது மாத்திரமல்லாமல் நோன்பு திறக்கும் போது உங்களுடைய வீடுகளிலே ஜம்சம் தண்ணீர் இருந்தால் இன்ஷா அல்லாஹ் ஜம்சம் தண்ணீரையும் அருந்திவிட்டு அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள். மாஉ ஜம்சம் லிமா ஷுரிப லஹு, ஜம்சம் தண்ணீரை எந்த நோக்கத்தோடு குடித்துவிட்டு அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்டாலும் அல்லாஹ் அதையும் கபூல் செய்வான். அது மட்டுமல்லாமல் இன்னும் ஒரு முக்கியமான விடயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன்.
என்னவென்றால் யாசீன் ஓத தெரியாதவர்கள், குல் ஹுவல்லாஹு அஹத் சூரா ஓத தெரியாதவர்கள், விசேஷமாக சில குர்ஆனே ஓத தெரியாதவர்கள் இருந்தாலும் கூட அவர்கள் கவலைப்பட வேண்டாம். அதே போன்று சில பெண்கள் தொழ முடியாத கட்டம், நோன்பு பிடிக்க முடியாத துப்புரவில்லாத கட்டம், அப்படிப்பட்ட சில பெண்கள் இருந்தாலும் அவர்களும் கவலைப்பட வேண்டாம். அல்லாஹ் அர்ஹமுர் ராஹிமீன். செய்த பாவங்களை ஆசையோடு ஆதரவோடு சந்தோஷத்தோடு மன்னிக்க கூடியவன், அல்லது பாவங்களையே நன்மைகளாக மாற்றக்கூடியவன். செய்த பாவங்களுக்காக நாம் தௌபா செய்வோம், செய்த பாவங்களுக்காக இஸ்திக்பார் செய்வோம். இனிமேல் இப்படிப்பட்ட பாவங்களை, வீணான களியாட்டங்கள் கூத்தாட்டங்களில் ஈடுபட மாட்டோம். உனக்கு பயந்து தக்வாவோடு வாழ்வோம் என்ற எண்ணத்தில் திங்கட்கிழமை என்று நோன்பு பிடித்து விட்டு அல்லாஹ்விடத்திலே தனக்காகவும் தனது குடும்பத்துக்காகவும் தன்னுடைய குடும்பத்தில் திருமணம் முடித்து வாழ்க்கை நடத்த வந்தவர்களுக்காகவும், அண்டை வீட்டார்களுக்கு, ஊருக்கு, நாட்டுக்கு, முழு உலக முஸ்லிம் அல்லாத அனைத்து மதத்தவர்களுக்கும் துஆ கேட்டுவிட்டு, விசேஷமாக நம்முடைய இந்த முஸ்லிம்கள் எரிக்கப்படாமல் அவர்களும் நல்லடக்கம் செய்யப்பட வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தில் இந்த துஆக்களை கேட்டு அல்லாஹ்விடத்திலே நிம்மதியையும் ராஹத்தையும் இஸ்ஸத்தையும் கண்ணியத்தையும் கேட்டால் நிச்சயமாக உலகத்திலே நமக்கு நிம்மதியாக வாழ்ந்து அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தோடு வாழ்ந்து கண்மணி நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கண்ணியமான சுன்னத்தான வழிமுறைகளை எடுத்து நடந்து அவர்கள் மீது அதிகமான ஸலவாத்துக்களை வாயார ஓதி 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 அவர்களுடைய பரக்கத்தை கொண்டு நம்முடைய அனைத்து ஹாஜத்துக்களையும் நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய பாக்கியத்தை வல்ல நாயன் அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் பாலிப்பானாக. யா அல்லாஹ், நம்முடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. நம்முடைய தாய் தந்தையினர்கள், மனைவி மக்கள், உஸ்தாதுமார்கள், ஆசிரியர்மார்கள், நம்மோடு படித்தவர்கள், ஓதியவர்கள், படித்து தந்தவர்கள், ஓதி தந்தவர்கள், குடும்பத்தில் உள்ளவர்கள், அதே போன்று அண்டை வீட்டார்கள், நமக்கு உதவியாக இருப்பவர்கள், வாழ்க்கையில் ஒரு தடவையாவது உதவி செய்தவர்கள், நம்முடைய குடும்பத்துக்கு உதவியாக இருந்தவர்கள் அனைவருடைய பாவங்களையும் மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ், முழு உலகத்திலும் கோவிட்-19 மூலமாக யாரெல்லாம் மௌத்தாகி கபரிலே அடக்கப்பட்டார்களோ அல்லது எரிக்கப்பட்டார்களோ அவர்கள் அனைவருடைய பாவங்களையும் நீ மன்னித்து அவர்களை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் உயர்ந்த அந்தஸ்தில் சுஹதாக்களுடைய தரஜாவிலே அவர்களை வாழ வைப்பாயாக. அதே போன்று யா அல்லாஹ், நம்முடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு நாம் பொறுமை செய்ய வேண்டுமோ அந்த அளவுக்கு பொறுமை செய்து உன்னுடைய வெற்றியை பார்க்கக்கூடிய காட்சியை நமக்கு நீ காட்டுவாயாக. அதே போன்று யா அல்லாஹ், எந்த விதமான தேவை இல்லாத, நமக்கு விருப்பம் இல்லாத, தேவை இல்லாத விடயங்களில் நாம் ஈடுபட்டு விடாமல் யா அல்லாஹ், உன்னுடைய திருப்பொருத்தத்திற்குரியவாறு நம்பிக்கையோடு, உன்னுடைய இஹ்லாஸோடு, ஈமானோடு, சாலிஹான அமல்களோடு, தக்குவாவோடு, அதபொழுக்கத்தோடு மூத்த மனிதர்களை கண்ணியப்படுத்தக்கூடியவர்களாகவும், எளிய மனிதர்களுக்கு அன்பு செலுத்தக்கூடியவர்களாகவும், சிறு பிள்ளைகளுக்கு அன்பு காட்டக்கூடியவர்களாகவும் வாழக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்து, யார் யாரெல்லாம் இந்த துஆவுக்கு ஆமீன் சொல்கிறார்களோ அப்படிப்பட்ட அனைவருடைய குடும்பத்தையும் பரக்கத்து பெற்ற, ரஹமத்து பெற்ற, நோய் நொம்பலம் இல்லாத, கடன் தொல்லைகள் இல்லாத, பரக்கத்தோடு சந்தோஷத்தோடு சிரித்த முகத்தோடு வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ், யாரெல்லாம் கடன் பட்டு கை சேதப்பட்டு காணி பூமி வீடு வாசலை எல்லாம் விட்டு சீரழிவுடைய நிலையில் இருக்கிறார்களோ அவர்களுடைய பாவங்களை மன்னித்து விட்டு அவர்களுக்கு நீயே நிவாரணத்தை கொடுத்து அந்த சொத்து செல்வங்களை மீட்டி கொடுப்பாயாக. அவர்களுக்கு ஹசானாவை திறந்து கொடுப்பாயாக. வட்டி கொடுமையில் இருந்து நம் அனைவரையும் நீ பாதுகாப்பாயாக. அதே போன்று ரப்பே ரஹ்மானே, நம்முடைய குடும்பத்தில் எந்த விதமான பலாய், முசீபத்துகள், ஆபத்துகள், ஃபித்னாக்கள், ஃபசாதுகள், கோவிட்-19 தொற்று நோயை போன்ற எந்த ஒரு தொற்று நோயும் இனிமேல் வந்து நம்மை தொற்றிவிடாமல் நீயே பாதுகாப்பாயாக. நம்முடைய பிள்ளைகளை அதபொழுக்கத்தோடு வளர்க்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ், நம்முடைய குடும்பத்தில் உள்ள ஆண்கள், பெண்கள், விதவைகள் யாராக இருந்தாலும், சிறுவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு வைத்தியர்களால் குணப்படுத்த முடியாத கெட்ட நோய்களான கேன்சர், டெங்கு, ஹார்ட் அட்டாக், கிட்னி வியாதி, பிரஷர், சீனி வியாதி, கோவிட்-19, கொரோனா வைரஸ் போன்ற நோய்கள் வந்து விடாமல் நீ நம் அனைவரையும் பாதுகாத்தருள்வாயாக. உன்னுடைய திருப்பொருத்தத்தை தருவாயாக. உனக்கு திருப்தியான அடியானாக வாழ்ந்துவிட்டு கண்மணி நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முஹப்பத்தோடு அவர்களுடைய அனைத்து வார்த்தைகளையும் எடுத்து நடந்துவிட்டு கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற கலிமாவை மொழிந்தவர்களாக நம்முடைய உயிர் பிரியக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. அதே போன்று யா அல்லாஹ் நம்மால தெரிந்தோ தெரியாமலோ நடந்த அனைத்து பாவங்களையும் நன்மைகளாக மாற்றி நம்முடைய குற்றங்குறைகளை வைத்து பாவங்களை மையமாக வைத்து குற்றம் பிடித்து விடாமல் நம்முடைய இந்த துஆவை கபூல் செய்வாயாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.